போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவங்க எஃப்ஐஆர் போட மாட்றாங்க, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படி பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஷ்யா கலி. எஃப்ஐஆர் போட போலீஸ்காரங்க மறுத்தாங்க அப்படின்னா நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஃப்ஐஆர் போடுறது அப்படின்றது போலீஸோட கட்டாய கடமை. அவங்க அவங்க விரும்பினா ஃபைல் பண்ணலாம், இல்லை விருப்பப்படலைன்னா ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட்டு ரிட்டனாக எழுதி கொடுக்கணுன்றது தான் ரிட்டனாக எழுதி கூட தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வாய்மொழியாக கொடுத்தா கூட அவங்க அதை வச்சு கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதை மறுக்கிறதுன்றது சட்ட விரோதம், சட்டத்துக்கு எதிரானது. இந்த மாதிரி விஷயங்களில் பொதுமக்கள் எதிர்கொள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நாளைக்கு வாங்கன்னு சொல்லி தாமதப்படுத்துவாங்க. சம்டைம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே பெண்டிங்கே வச்சுருப்பாங்க, அதை நிலுவையிலே வச்சுருப்பாங்க, அதை எஃப்ஐஆரே பதிவு பண்ண மாட்டாங்க. அப்புறம் எஃப்ஐஆர் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எஃப்ஐஆர் நம்பரே கொடுக்காமல் அப்படியே இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இழப்போ அப்படின்றது மாதிரி வருது. பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சட்டப்படியான உங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஒரு ஸ்டேஷனில் கொடுக்குறீங்க, அவங்க ரிசீவ் பண்ணி நம்பர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு எஸ்ஐட்ட கொடுக்குறீங்க, ரிசீவ் பண்ண மாட்டுறாரு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே இன்ஸ்பெக்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்பெக்டரும் ஒத்துழைக்கலைன்னா உங்களுக்கு ஏசியை கான்டாக்ட் பண்ணலாம். ஏசிக்கு மேலே டிசியை கான்டாக்ட் பண்ணலாம். டிசிக்கு மேலே ஜேசியை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை கமிஷனர் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஐஜியை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டேஷனில் வர பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயே உங்களுக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் ஏற்கனவே கொடுத்தா நீங்கள் வாங்க மறுக்கிறீங்க, அதனால் இப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிறேன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் கூட அனுப்பலாம். ஸோ எதை மாதிரி நம்ம கொடுக்குற மேலே அதனால் நமக்கு ஒரு ஆதாரம் வச்சுக்கலாம். ஆதாரத்தை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நம்ம கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கலாம். இல்லை ஒரு சிஎம்சிலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதுக்குண்ட முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இல்லை கமிஷனர் ஆஃபீஸில் போய் நேரில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எஃப்ஐஆர் போட மறுக்கிறாங்கன்னா நமக்கு இறுதியான தீர்வு, ஃபைனல் தீர்வு அப்படின்னா நீதிமன்றத்தை தான் அப்ரோச் பண்ணுறது தான் ஒரு ஃபைனலான தீர்வு. ஸோ நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து ஒரு டைரக்ஷன் வாங்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நான் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நாங்கள் ஏற்கனவே போலீஸில் புகார் கொடுத்தோம், அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் கோர்ட்டை டேரெக்டாகவே நாங்கள் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபைல் பண்ணலாம். ஸோ எதுக்குனாலும் ஒரு கோர்ட்டு ஆர்டர் வாங்குறது தான் முக்கியம். கோர்ட்டு ஆர்டர் வாங்கி பண்ணிடலாம். இல்லை அதுக்கெல்லாம் 482 செக்ஷன் படி கூட நம்ம ஹைகோர்ட்டில் கூட ஒரு டைரக்ஷன் வாங்கலாம். ஸோ பாதுகாப்பு உத்தரவாதம் வாங்கணும்னா நம்ம சட்டப்படியான விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு தேவையான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம். போலீஸ் உங்களுக்கு புகாரை வாங்க மறுத்தாலும், எஃப்ஐஆர் போட மறுத்தாலும் உங்களுக்கு சட்டப்பூர்வமாக வழி இருக்குது, கோர்ட்டு மூலமாக நிவாரணம் பெறலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் உரிமைகளை தெரிந்து கொண்டு உங்கள் உரிமைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். நாளைக்கு இன்னொரு சட்ட விதியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விரைவது உங்களில் ஒருவன் ரஷ்யா கலி. நன்றி, வணக்கம். பயப்படாதீங்க. தினம் ஒரு சட்டம் அறியும் நிகழ்ச்சிகள் மூலிமா நம்ம ரஷ்யாக் சட்டம் அறியும், ரஷ்யாக் லாட்டிவ் மூலிமா தினம் ஒரு சட்டம் அறிந்து உங்கள் சட்ட அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள்.